15 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக சிறுமியின் பக்கத்து வீட்டுக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்டத்தில்தான் இந்த கோரச் சம்பவம் நடந்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமி வெள்ளிக்கிழமை மாலை பள்ளி முடிந்து வந்து மாடுகளை கட்டி வைப்பதற்காக வீட்டின் பின்புறம் உள்ள தோப்புக்கு சென்றதாக தெரிகிறது. உடனே வீட்டிற்கு வந்திருக்க வேண்டிய சிறுமி நீண்ட நேரமாகியும் திரும்பவில்லை. மகளை காணாததால் பதற்றமடைந்த பெற்றோர் உறவினர்களோடு தேடும் பணியை தொடங்கினர். அப்போது தோப்புக்குள் சென்றபோது இரத்த காயங்களுடன் சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்டவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சற்றும் தாமதியாமல் சிறுமியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறி அதிர்ச்சி அளித்த மருத்துவர்கள் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறி பெற்றோர் தலையில் இடியை இறக்கினர். காவல்துறையின் விசாரணையில் சிறுமி தோப்புக்குள் சென்ற நேரத்தில் அங்கு இளைஞர்கள் சிலர் மது அருந்திக் கொண்டிருந்ததாக தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை காவல்துறையினர் தங்கள் விசாரணை நிலையத்திற்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் வசிப்பவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் சிறுமியின் பக்கத்து வீட்டுக்காரரான கல்யாண சுந்தரம் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அளிக்கவே காவல்துறையினரின் சந்தேக பார்வை அவர் பக்கம் திரும்பியது. கிடுக்கு பிடி விசாரணையை எதிர்கொள்ள முடியாத அவர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சம்பவத்தன்று சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற கல்யாண சுந்தரம் அவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமி கூச்சலிட்டுள்ளார். எங்கே சிக்கிவிடுவோமோ என அச்சமடைந்த அவர் சிறுமியின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். சிறுமியின் கொலை வழக்கில் அவரின் குடும்பத்துடன் உறவினர் போல் பழகிய பக்கத்து வீட்டுக்காரரே கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்.